7ல் 10th சம்மு. இந்த மாதிரி ஒரு சர்க்கிளாக இருக்கிற ஷீட்டை இந்த ஆங்கிளில் 216 டிகிரிங்கிற ஆங்கிளில் நான் கட் பண்ணி எடுத்து அதை கோணாக மாற்றும் போது இதோட வால்யூம் என்னான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போது அதோட இந்த பெரிய சர்க்கிளோட ரேடியஸும் கொடுத்துட்றாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? R ஈக்குவல் டு அந்த பெரிய சர்க்கிள் இல்லையா, அதோட பெரிய கேபிட்டலாக எடுத்துக்கிறேன். R ஈக்குவல் டு 21. அப்புறம் இந்த ட்ரையாங்கிளோட ஸ்லாண்டிங் ஹைட் என்னது? L ஈக்குவல் டு 21. ரெண்டும் ஒன்று தான் இல்லையா? அப்புறம் இதோட ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த கோன் அப்படி வச்சு இந்த சர்க்கிளை வச்சு தான் நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ ஆர் தெரியாது எனக்கு. அப்புறம் வேறு என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலாவே நமக்கு தெரியும் இல்லையா? வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு சொல்யூஷன் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா? அப்போது ஹெச் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் ஃபார்முலா. ஹெச் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். எல் தெரியும், ஆர் தெரியாது எனக்கு. ஆர் மட்டும் தான் கண்டுபிடிச்சிட்டுனா இதோட வால்யூம் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஏன்னா அதை வச்சு ஹெச்சை கண்டுபிடிச்சிடலாம். ஹெச்சை கண்டுபிடிச்சிட்டா அந்த வால்யூம் இந்த ஃபார்முலா இருக்கிற எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிடும் எனக்கு. ஓகேங்களா? அதனால் என்ன பண்ண போகிறேன், முதல்ல இதை வச்சு நான் ஆர் கண்டுபிடிக்க போகிறேன். ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? ஆர்க்கு லென்த்து படிச்சிருப்போம் இல்லையா? ஆர்க்கு லென்த்துங்கிறது இது இல்லையா? அந்த பெரிய சர்க்கிளுக்கு இது ஆர்க்கு லென்த்து. அதே நேரத்தில் இந்த கோனோட பெரிமீட்ரு இது. பெரிமீட்டரும் இதோட பெரிமீட்டரும் இந்த ஆர்க்கு லென்த்தும் ரெண்டும் ஒன்று தான் இல்லையா? ஆர்க்கு லென்த்து ஃபார்முலா என்னது? ஏஆர்சி. ஆர்க்கு லென்த்து ஈக்குவல் டு பெரிமீட்டர். ஓகேவா? இந்த ஆர்க்கு லென்த்து பெரிய சர்க்கிளுக்கு ஆர்க்கு லென்த்தும் இந்த கோனோட பெரிமீட்டரும் ஒன்று தான் இல்லையா? இதை தான் நம்ம என்ன பண்ணோம்? சுருக்கி கோணம் மாற்றிக்கிறோம். அப்போது ஆர்க்கு லென்த் ஃபார்முலா என்னது? டீட்டா டிவைடட் பை 360 டிகிரி. 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம் அது. இன்ட்டு 2πr. ஏன் 2πr? இந்த பெரிய கேபிட்டல் ஆர் இல்லையா? பெரிய சர்க்கிளோட விஷயத்தை பற்றி பேசுகிறோம். பெரிமீட்டர்னும் போது இந்த கோனுக்கு வந்துடும். அப்போது இது 2πr. இந்த 2π கேன்சல் ஆகிடும். டீட்டா என்னது? 216 டிகிரி டிவைடட் பை 360 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு ஆர். இந்த ஆர் நமக்கு தெரியும். என்ன ஆர்? 21 இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி அடுத்த ஸ்டெப்பில் எடுத்துக்கலாம். கேன்சல் பண்ணிக்கலாம். முதல்ல கேன்சல் பண்ண வரும் பாருங்கள். 360 டிகிரியா? முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், 21 போட்டுக்கலாம். 216 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 21 ஈக்குவல் டு ஆர். எத்தனை 7 இருக்குது? எத்தனை 3 இருக்குது? 7 3 சார் இல்லையா? இதில் எத்தனை 3 இருக்குது? இதில் ஒரு 3, இதில் 2 3 0. அவ்வளோதான், எதுவும் பண்ண முடியாது இதை இல்லையா? அப்புறம் வேறு என்ன பண்ணலாம்? இதை 60ஆக மாற்றலாம், இதை 108ஆக மாற்றலாம், அப்புறம் இதை 30ஆக மாற்றலாம், இதை 54ஆக மாற்றலாம். 2 டேபிள்ஸில். திரும்ப கேன்சல் பண்ண என்ன பண்ணலாம்? இதை 15ஆக மாற்றலாம், இதை 27ஆக மாற்றலாம், இதை 5 3s, இதில் 9 3s. அவ்வளோதான், இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்போ இல்லையா? அப்போ என்ன மிச்சமாக இருக்குது? 9 × 7 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு ஆர். 9 × 7 அது 63 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு ஆர். டிவைட் பண்ணா வரும் பாருங்கள். 63 டிவைடட் பை ஆர். 5 1 5s are 5, 13, 2 5s are 10, 3 0 கடன் வாங்கினா புள்ளி வச்சிடணும். அப்புறம் 6 5s are 30 0. அப்போது ஆர் ஈக்குவல் டு 12.6. ஆர் கண்டுபிடிச்சாச்சு. ஆறுனது 12.6. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சை கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஹெச் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். நம்ம எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஹெச் ஈக்குவல் டு என்ன ஃபார்மில் தெரியல? ஹெச் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். எல் ஸ்கொயர் எல் என்னது? 21 இல்லையா? 21 ஸ்கொயர் மைனஸ் 12.6 ஸ்கொயர்.
equal to 21 into 21 441 minus 126 into 126 cancel பண்ணால் 6 ஆர் 36 3 2 என்னது 2 6 ஆர் 12 13 14 15 5 1 1 6 ஆர் 6 7 அப்புறம் 12 1 4 5 2 1 ஆர் 2 திரும்பவும் 1ஆல் பண்ணால் 126 ஆட் பண்ண வரும் ஆட் பண்ணால் 6 7 10 18 8 1 5 1 15876 158.76 ஏன் அப்படின்னா இங்கே 2 புள்ளி தள்ளி வருது இல்லையா அப்போ ஆன்சரில் 2 புள்ளி தள்ளி வச்சுருவோம் அவ்வளோதான் வேலை இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் இல்லையா இங்கே ஈக்குவல் டு 441 மைனஸ் பண்ணால் 282.24 அப்போ h ஈக்குவல் டு 16.8 h ஈக்குவல் டு 16.8 ஹெச்சும் ஆரும் கண்டுபிடிச்சாச்சு வால்யூம் ஃபார்முலா தெரியும்ல வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் என்னது 12. சரி எப்படியா போடலாம் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் எப்படி அதெல்லாம் 1/2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 12.6 இன்ட்டு 12.6 இன்ட்டு 16.8 ஆச்சா 1/3 தானே இது 3 இதை கேன்சல் பண்ணலாமா இது எத்தனை வாட்டி கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் 126ல் 3 கேன்சல் பண்ணால் 4 3 சார் 12 அப்புறம் 2 3 சார் 6 அப்போ 4.2 4.2 7ஆல் கேன்சல் பண்ணால் 21 6 தான் நினைக்கிறேன் 4.2 டிவைடட் பை 7 21 3 சார் 6 ஆமாம் அவ்வளோதான் இத்தனை டிவைட் பண்ணால் 2 மிச்சம் ஆகுது 22 இன்ட்டு 2 இன்ட்டு 12.6 இன்ட்டு 16.8 இதுனா வரும் 44 இன்ட்டு 126 இன்ட்டு 16.8 8 6 48 8 4 8 2 16 20 0 2 1 8 8 10 6 6 36 6 3 12 13 14 15 1 6 7 இது திரும்ப 1 2 6 8 6 level 1 level 1 2 2 double 1 6 8 எத்தனை புள்ளி தள்ளி இது 1 2 1 2 இங்கே தள்ளி வச்சிடணும் இது அப்படியே 44 மட்டும் பண்ண வரும் பாருங்கள் 2 double 1.68 இன்ட்டு 44 4 8 8 32 2 3 24 25 26 27 7 2 4 6 4 8 இது அப்படியே தான் ரிப்பீட் ஆகும் இல்லையா 2 7 6 4 8 கேன்சல் பண்ண வரும் வரல ஆன்சரு எங்கன்னா மிஸ் பண்ணியிருப்பேன் எங்கே பண்ணிருக்கேன்னு தெரியலையே இங்கே தப்பு பண்ணிட்டேன் நான் இங்கே என்னாச்சு 7 3 to 126 டிவைட் பண்ணால் 4.2 வந்துச்சு எனக்கு 4.2 அப்புறம் 7ஆல் மட்டும் டிவைட் பண்ணும்போது 0.6 வந்துச்சு இது 2 வராது 0.6 அப்போ இதுனா அது இன்ட்டு 0.6 ஓகேங்களா இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 22 இன்ட்டு 12 6 எவ்வளோ வரும் 22 இன்ட்டு 6 123 132 வருது 132 ஒரு புள்ளிக்கு ஒரு புள்ளி இன்ட்டு 21168 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வருது பாருங்கள் 211.68 இன்ட்டு 132 8 16 1 12 3 1 3 1 2 3 2 4
3 டிவைட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் 24 2 18 20 0 2 3 5 திரும்ப 3 6 திரும்ப 1 மல்டிப்ளை பண்ணால் 8 6 1 1 2 6 7 12 1 6 7 10 ஆமாம் 12 1 அப்புறம் 8 9 10 11 12 1 12 13 14 4 1 இது 9 7 2 அப்போ எவ்வளோ 2 7 9 4 2 7 6 எத்தனை நம்ம தள்ளி வருது 1 2 3 1 2 3 அப்போது இந்த வால்யூம் எவ்வளோ வருது அந்த கோனோட வால்யூமு இவ்வளோ வருது சென்டிமீட்டர் தான் நான் சென்டிமீட்டர் க்யூப் அவ்வளோதான் சம்